செங்கல்பட்டு அருகே வாடகை அறையில் தூங்கிக் கொண்டிருந்த இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிங்கப்பெருமாள் கோவிலை அடுத்த திருத்தேரி பகுதியில் திருநெல்வேலியைச் சேர்ந்த பாரதி கண்ணன் மற்றும் தஞ்சாவூரைச் சேர்ந்த ராஜன் ஆகியோர் வாடகைக்கு அறையெடுத்து தங்கியிருந்தனர். இருவரும் தனியார் தொழிற்சாலையில் வேலை பார்த்து வந்த நிலையில் அறையில் தூங்கிக் கொண்டிருந்த போது பாரதி கண்ணனை அடையாள தெரியாத ஒரு நபர் வெட்டியதில் மரணமடைந்தார். ராஜனுக்கு படுகாயம் ஏற்பட்டது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலத்தில் பெண் தலைமை ஆசிரியையிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட என்ஜினியர் பட்டதாரியை போலீசார் கைது செய்தனர். தருமபுரியைச் சேர்ந்த அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் சுகந்தி பாய் உறவினர்களுடன் சென்னைக்கு சென்றுவிட்டு பொம்மிடி ரயில் நிலையம் வந்தபோது அவரிடம் இளைஞர் ஒருவர் செயின் பறிப்பில் ஈடுபட்டார். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட ரயில்வே போலீசார் சேலத்தைச் சேர்ந்த திவாகர் என்பவரை கைது செய்து நகை மற்றும் இருசக்கர வாகனத்தை மீட்டனர். என்ஜினியரிங் பட்டதாரியான திவாகர் கடன் தொல்லையால் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.